அப்பா மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் புகழ்கிறோம், மெய் வாழ்த்துகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், மெய் ஆராதிக்கிறோம், மெய் ஆராதிக்கிறோம். அப்பா மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைக்கு நன்றியும், இரக்கத்துக்கு நன்றியும், பாதுகாப்புக்கு நன்றி, வழிநடத்தலுக்கு நன்றி. இந்த காலை வேளை நீ நடத்தி கொண்டிருக்கிற வல்லமையான காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அந்த வேளையிலும் கூட அப்பா லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை இதோ இன்றைக்கு நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், பாதுகாப்புகள், வழிநடத்தல்கள் அனைத்தையும் நீ செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி தகப்பனே. இந்த கால வேளையில் நல்ல உறக்கத்தை கொடுத்து, காலையில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, புது உயிரை கொடுத்து, ஒரு பலனை கொடுத்து, இன்றைக்கு காலையில் எழுந்து அதிகாலையில் உம் சந்நிதியில் வந்து உம்மை தேட, உம்மை துதிக்க, ஊழியத்தை செய்ய, வசனங்களை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. மக்கள் அனைவரோடும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும், நன்மைகள் கிருபையில் அனைத்தும் தொடரட்டும். இன்றைக்கு தியானிக்கிற இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நன்மை கிருபை இரக்கம் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் என்ன தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு லேவியராகமம் 21ஆம் அதிகாரத்திலே இந்த முழு அதிகாரத்தில் 24 வசனங்கள் இருக்கின்றன. இந்த 24 வசனங்களுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த ப்ரீஸ்ட். இந்த லேவியராகமம் புஸ்தகம் முழுவதுமே இஸ்ரவேலருக்கு என்று கர்த்தர் கொடுத்தது. உலகத்திலே மக்கள் பல வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு வழி இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படி இருக்குது. ஆனால் ஜீவன் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன், இஸ்ரவேலின் தேவன், நம் தேவன் இப்படி தான் என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று நிறைய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். அது யாருக்கு கொடுத்தார் என்றால் இந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் கொடுத்தார். அந்த இஸ்ரவேலர்களுக்கு அவர் கொடுத்தது தான் நம்ம இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஆக அவர்களுடையது. இந்த முழு சாப்டருமே லேவியராகமம் என்று சொல்லுகிற இந்த முழு புஸ்தகமே எப்படி கர்த்தரை வழிபட வேண்டும், நம்ம மொழியில், நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லணும்னா எப்படி சாமி கும்பிடணும், நம்ம மொழியில் சொல்லணும். நம்ம சாமி எப்படி கும்பிடணும், கைசா பூஜா கர்னாக ஹிந்தியில் சொல்லணும். எப்படி பூஜை பண்ண, எப்படி பூசிப்பது, எப்படி கடவுளை வணங்கிப்பது, தூய தமிழில் சொல்லணும். எப்படி கர்த்தரை பிரார்த்திப்பது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஹோலினஸ் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்க வேண்டும் சொல்ல, பரிசுத்தமாக இருக்கும். அது ஒரு ஸ்டெப்பு மேலே. அந்த பரிசுத்தத்தில் நம்பர் 1 அவர் சொல்கிறதே, நீ உன்னை எனக்கென பிரித்தெடுத்து கொள்ள வேண்டும். யூ ஷுட் பி செப்பரேட்டட் ஃபார் மீ. அதான் இந்த சாப்டரே அதான். நீ தனி ஜனம், நான் பரிசுத்தராக இருப்பது போல நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உன்னை நான் தேர்வு செய்தேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். அப்போ ஒரு ஆர்டர் வச்சுருந்தார். நான் தான் தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவன். நீ சக மனிதன், நீ சாதாரண மனிதன். நீ என்னிடம் வருவதற்கு ஒன்று தேவை, ரத்தம் தேவை. ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆக ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு இளங்காளை, ஒரு புறா அல்லது காட்டுப்புறாவுடைய ரத்தத்தை எடுத்துகிட்டு தான் நீ வரணும். ஏன்னா உன் ரத்தம் தீட்டுப்பட்டிருப்பதினால். ஆமாம், உன் ரத்தம் தீட்டுப்பட்டிருப்பது. நம்ம உலகத்தில் உள்ள எல்லாருடைய ரத்தமும் ப்ரொஃபேன், இங்கிலீஷில் சொல்லுவோம், ப்ரொஃபேன் ஆயிடுச்சு, இல்லை டிஃபைல் ஆயிடுச்சு. இதுதாங்க ப்ரொசீஜர். அப்போ இந்த தனி மனிதன் அங்கே ஆலயத்துக்கு வரான்னு வைங்களேன், எருசலேம் தேவாலயம் வைங்களேன். இது இப்போ நம்ம படிக்கிற லேவியராகமம் அப்போ அவங்களுக்கு ஆசரிப்பு கூடாது. அவங்க ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. அவங்க 40 வருஷம் ட்ராவலிங் பண்ணாங்க. நம்மளாம் நிறைய பேர் பயணம்லாம் போயிருப்போம்ல, ஊர் பயணம் எல்லாம் போயிருப்போம்ல. இவ்வளோ நாள் யாருமே போனதில்லை. 40 ஆண்டுகள் அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அந்த பயணத்திலே கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், கூடாரத்திலே வாழணும். 40 ஆண்டுகள் பயணம் படும்பொழுது ஆலயமும் ஒரு போர்ட்டபிள் டென்ட் வச்சுருந்தாங்க. போர்ட்டபிள் டென்ட்னா டக்குன்னு பிரிக்கலாம், டக்குன்னு என்ன பண்ணலாம், செட் பண்ணிடலாம். அப்படி வச்சுருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு பீப்புள் குரூப்பே ஆப்ரேட் பண்ணிச்சு. அந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்காகவே வேலை செய்ய ஒரு இனமே இருந்தது. அவங்க தான் லேவியர்கள் இனம், மறக்கக்கூடாது. இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள். இஸ்ரவேல்ன்றவர் தான் யாக்கோபு. அந்த 12 பிள்ளைகளை ஒன்றை கர்த்தர் தனக்குன்னு எடுத்துட்டார். அவர் பேர் தான் லேவி. அப்போ 11 தானே இருக்கும். அந்த 11ல் யோசேப்புன்றவனை எடுத்து அவனோட 2 பிள்ளைகளை உள்ளே போட்டார். அப்போ யோசேப்பை வெளியே எடுத்ததும் 10 ஆச்சு. யோசேப்பை திரும்பி 2 ஆக்கி உள்ளே போட்டதுன்னா ஆயிடுச்சு 12 ஆயிடுச்சு. இப்போ 12க்கு 12 இருக்குது, ஆண்டவருக்கு சொந்தமானதும் இருக்குது. அருமையான ஒரு பிளான். அது இதையும் பெருக்கிட்டார், அதையும் பெருக்கிட்டார். அப்போ ரவுண்டாக நீங்கள் சொல்லணும்னா 13 சொல்லலாம். ஆனால் 13 வராது. எனக்கு கொடுத்தது என்னோட தான். நீ என்ன பண்ண கணக்கு வைக்காது.
இந்த லேவியர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் ஆலயத்துக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், செட் பண்ணோம், தூக்கணும், இறக்கணும், எல்லாம் பண்ணோம். அதில் 3 பேர் இருப்பாங்க, 3 ஃபேமிலிஸ் இருக்குது. கோகாத்தின் புத்திரர், மெராரியின் புத்திரர், பிறகு கெர்சோனின் புத்திரர். இவங்களுக்கு வந்து 2 வண்டில் மாடு, இன்னொருத்தருக்கு வந்து 4. அப்போ அந்த கோகாத்தின் புத்திரர் தோல்லே சுமக்கணும். ஆரோன் அவங்க ஃபேமிலி, மோசே அந்த ஃபேமிலி தனியாக. அப்போ 4 டிவிஷனாக லேவியர்களை பிரிக்கலாம். எல்லா வேலைகள் செட் பண்ணுறது, போடுறது, அமைக்கிறது, பிரிக்கிறது எல்லாம் மீதி பேர் பண்ணும்போது ஆண்டவர் கையில் போய் பிரார்த்திப்பது. ஆசரிப்பு கூடாரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டில் அது ஒரு டென்ட் மாதிரி இருக்கும். அந்த டென்ட்டில் ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு பரிசுத்த ஸ்தலம்னு பேர். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ஸ்க்ரீன் தள்ளிட்டு உள்ளே பார்த்தா மகா பரிசுத்த ஸ்தலம்னு பேர். இதுக்குள்ளே யார் போகிறாங்களோ அவங்க தான் ஆசாரியர்கள். புரிஞ்சிச்சிங்களா? அதுக்குள்ளே யார் போக முடியாது? டென்ட்டோட ஸ்க்ரீனை யார் தள்ள முடியும்? ஸ்க்ரீன் தான். டென்ட்டோட என்ட்ரன்ஸும் ஸ்க்ரீன் தான், கதவுலாம் கிடையாது, அதுவும் ஸ்க்ரீன் தான். இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்கு என்ட்ரன்ஸில் உள்ள அந்த ஓப்பன் கிரவுண்டுக்குள்ளே, அந்த ஃபென்ஸுக்குள்ளே போடப்பட்டிருக்க அந்த கூடாரம், ஃபென்ஸுக்குள்ளேயே லேவியர்கள் ஆசாரியர்கள் தான் போக முடியும். அதுலேயும் அந்த பரிசுத்த ஸ்தலம் என்கிறதுல போகிற ஆசாரியர்கள் சீட்டு குலுக்கி போடப்பட்டு டியூட்டி டேர்ன் எடுத்துகிட்டு போவாங்க பரிசுத்த ஸ்தலத்தில். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள்கள் இருக்கும். ஒன்று மன்னா மன்னிக்கும் சமூகத்து அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, ஒரு டேபிள் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும்? ஒரு டேபிள் இருக்கும். நீங்கள் அந்த ஓப்பன் ஃபீல்டு கிரவுண்டு ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டாங்க, அது ஃபுல்லாகவே என்ன பேருங்க? ஆசரிப்பு கூடாரம். அந்த ஃபென்ஸு ஃபுல்லாகவே பிரகாரம்னு பேர். உள்ளே போனீங்கன்னா நடுவில் சென்ட்ரா ஒரு ரெக்டாங்கிளில் ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பக்கம் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே 2 பிளேட் இருக்கும், மறக்கக்கூடாது. என்ன இருக்குங்க? அந்த 2 பிளேட்டில், ஒரு பிளேட்டில் 6 அப்பம், இன்னொரு பிளேட்டில் 6 அப்பம். மொத்தம் எத்தனை அப்பம் இருக்கும்? 12 அப்பம் இருக்கும். சுட இருக்கும். காலையில் ஒரு முறை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒரு முறை. அது யார் செய்வார்? ஒரு ஆசாரியன் செய்வார். இன்னொரு ஆசாரியன் என்ன பண்ணுவார்னா, அங்கே குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். அந்த குத்து விளக்கில் அப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய், வேறு எந்த எண்ணெய் ஊற்றக்கூடாது, அப்போவே ஒலிவ எண்ணெய் ஊற்றிட்டு, நேற்று எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதனால் கருந்திரி இருந்தால் அதை கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வருவார். 3வது ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு தூப பீடம் இருக்கும். அங்கே போய் நின்றுட்டு தூபம் போட்டுட்டு ப்ரே பண்ணுவார். இவர் வேலை தான் பெரிய வேலை, ரொம்ப நேரம் ப்ரே பண்ணுவார். இவர் இங்கே ப்ரே பண்ணும்போது ஜனங்க வெளியில் இருப்பாங்க. ஆமேன். ஜனங்க வெளியில், கூடாரத்துக்கு வெளியே, ஃபென்ஸுக்கு வெளியில் இருப்பாங்க. அவங்களாம் காலையில் வந்துடுவாங்க. உள்ளே போகிறதுக்கு ஆலயத்தெல்லாம் அலோடு கிடையாது, வாசலில் தான் அங்கே இருப்பாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு உள்ளே போகிறது வருஷம் ஒரு முறை தான் போக முடியும். பிரதான ஆசாரியன் மட்டும் தான் போக முடியும். அல்ல இல்லையா? எப்போ போக முடியும்? வருஷம் ஒரு முறை. இப்போ கேள்வி, இந்த ஆசாரியர்கள்லாம் எப்படி தேர்வு பண்ணுவாங்க? லேவியர்களே 1000 கணக்கில் இருக்கிறாங்க இல்லை? அந்த லேவியில் ஆரோன் வழியில் பிறந்தவங்க தான் ஆசாரியர்கள். ஆரோனுக்கே 100 கணக்கில் பிள்ளைங்க இருக்கே இல்லையா? அதில் யார் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி, யார் உள்ளே வரலாம், யார் வரக்கூடாது. அடுத்து இதில் பிரதான ஆசாரியன் யார்? வயசில் மூத்தவங்க. ஆமேன். ஆரோன் இருக்கார். ஆரோனோட பிள்ளைங்களில் இப்போ எலியேசர் இருக்கார். மீதி நாதாபும் அபியும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. இப்போ எலியேசர் இருக்கார். எலியேசர் இறந்துட்டார்னா அவங்க மூத்த பிள்ளை வருவார். ஒருவேளை மூத்த பிள்ளை இறந்துட்டார்னா 2வது பையன் வந்துடுவார். ஒருவேளை மூத்த பிள்ளை இறந்து அவங்க பையன் இருந்தார்னா அவர் ஒரு, அப்போ அந்த நேரத்தில் வயதானவங்க, த ஏஜ்டு பர்சன் கேன் பி த ஹை ப்ரீஸ்ட். ஹை ப்ரீஸ்ட் பதவி வந்து இறந்தால் தான் மாற்றுவாங்க, உயிராக இருக்கும்போதே பண்ண மாட்டேன். அப்போ அந்த ஹை ப்ரீஸ்ட்டுக்கு நான் எப்படி இருக்கணும்? அவர் எப்படி வாழணும்? அவர் கல்யாணம் கட்டலாமா? அப்படி கட்டினா யாரை கட்டணும்? உங்களுக்கு புரியுதா? அவங்க சொந்தக்காரங்க யாரா செத்துட்டா அவர் எப்படி பிஹேவ் பண்ணலாம்? அவர் எங்கே போகணும், எங்கே வரணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பல ரூல்ஸு லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டது. அதில் சில ரூல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் படிக்கலான்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அன்றைக்கு படிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நம் அனைவருக்கும் தருகிறார். ஸ்தோத்திரம். இன்றைய sermonக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். The do's and don'ts for the priests of Israel. இஸ்ரவேலினுடைய ஆசாரியர்கள் செய்யக்கூடியவைகள், செய்யக்கூடாதவைகள். ஆமீன். இதை தான் செய்ய வேண்டும், இதை தான் செய்யக்கூடாது என்று செய்யக்கூடியவைகள், செய்யக்கூடாதவைகள், அல்லது ஆசாரியர்களுக்கான விதிமுறைகள் என்று நான் பேசப் போகிறேன். இதை நான் 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன். முதல் பகுதி
ஆசாரியர்களுக்கான பொதுவான சட்டங்கள். ஆசாரியர்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அந்த பதவி அவர் கிடையாது. பல ஆசாரியர்கள் இருப்பாங்க, பிரதான ஆசாரியர் ஒரே வருது. பொதுவான சட்டங்கள், காமன் லாஸ் அல்லது ஸ்டாண்டர்ட் லாஸ் என்று நான் சொல்லுகிறேன். இதை 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறேன். 2வது பகுதி 10லிருந்து 24 வரைக்கும் படிக்க போகிறேன். செலக்ஷன் அண்ட் கான்செக்ரேஷன் ஆஃப் ஹை பிரீஸ்ட். பிரதான ஆசாரியரை தேர்ந்தெடுத்தலும் பிரதிஷ்டை செய்தலும். பிரதான ஆசாரியரை எப்படி தேர்வு செய்வது, எப்படி பிரதிஷ்டை செய்வது, 2. அப்போ இன்னைய சாப்டர் ஃபுல்லாகவே யாரை பற்றி தான் படிக்க போகிறோம்? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யார்? ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இந்த பொதுவான சட்டங்கள் என்பதிலே முதல் 4 வசனங்களில் பிணங்களை தீண்டக்கூடாது, இறந்து போனவர்களை மரித்தவர்களிடம் போகக்கூடாது, அது ஒரு பகுதியாகும். 1லிருந்து 4 வரைக்கும். 5ஆம் வசனம், இறந்தவர்களுக்காக புலம்பும் புறஜாதியனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. அவங்க ஓலமிடுகிறது போல, அவர்கள் அழுகிறது போல, உடலை கீறிக்கொள்ளுகிறது போல, உடலை வருத்தி கொள்ளுகிறது போல, தாடிகளை சிரைத்து கொள்வது போல, தலையின் முடிகளை சிரைத்து கொள்வது போல நீ செய்ய கூடாது. அதை பற்றி பேச போகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் திருமண விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய அவசியம். திருமண பந்தம் என்பது பரிசுத்தமானது. யாரை அவர் மணந்து கொள்ளலாம், யாரை மணந்து கொள்ளக்கூடாது, எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லித்தரப்போகிறார். அது முதல் பகுதிக்கு நாம் வருவோம். இந்த மரித்த சடலங்களை do not touch the dead bodies, not allowed to touch the dead bodies. முதல் 4 வசனங்களை படிக்க கேட்போம். இந்த 4 வசனங்களிலே the family commitment. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது. ஒரு பெரிய மனுஷன்னா எல்லா டெத்துக்கும் போகணும், எல்லாம் நல்லது கெட்டதுலேயும் போகணும், குடும்பத்துக்கு நிற்கணும். பட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ பெரிய மனுஷன்தான், வயதில் மூத்தவன் தான், ஆரோனே, ஆசாரியர்களே, யூ ஹேவ் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் காட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் தேன் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா இடத்துக்கும் நான் போவேன், எல்லார் கூட பேசுவேன், எல்லா ரிச்சுவலுக்கும் நான் கலந்துப்பேன் என்று சொல்வது உனக்கு தகுதி அல்ல. யூ ஷுட் ஃபாலோ ரிச்சுவலிஸ்டிக் பியூரிட்டி. நீ பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிகாஸ் யூ ஹேவ் அ ஸ்பெஷல் காலிங். ஸ்பெஷலாக உன்னை நான் அழைத்து இருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எதற்கு என்றால், நீ உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறாய், நீ உன்னை எனக்கென பிரித்தெடுத்திருக்கிறாய். மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா மரணம் மனுஷனுக்கு ஏன் வந்துச்சு? மரணம் ஏன் நமக்கு வருது தெரியுமா? மரணம் என்பது பாவத்தின் உச்சக்கட்டம். ஆண்டவர் ஆதாமை வான் பண்ணார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்த நடுவில் உள்ள மரத்தின் கனியை நீ புசித்தால் சாகவே சாவே. சாப்பிட்டாரா? செத்துட்டார். அவர் வயிற்றில் பிறந்தவங்க செத்தாங்களா? செத்துட்டாங்க. அவங்க வயிற்றில் பிறந்தவங்க செத்துட்டாங்களா? இதுதான். ஸோ மரணம் என்பது இட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் சின். அது பாவத்தின் வழியில் வந்து அப்படின்னா, பாவத்துக்கு தோஷத்துக்காக வழி பண்ணுகிற நீ அதை தொட்டால் நீ தீட்டுப்பட்டு போய்விடுவாய். ஹல்லேலூயா. ஆமாம். ஸோ திஸ் வில் மேக் யூ ரிச்சுவலி அன்கிளீன். அன்னைக்கு வந்து சாங்கியம் சடங்கு தான் எருசலேமில் நடந்து கொண்டிருந்தது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்து கொண்டது. இயேசு வரும் வரை, இயேசு வந்த பிறகு நிரந்தரமாக நித்தியமான ஒரு தீர்வு கிடைத்தது, உன்னதமான ஒரு மருந்து கிடைத்தது. இயேசு ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆனால் இயேசு வரும் வரை இந்த ரிச்சுவல் அவசியப்பட்டது. அதனால் அந்த ரிச்சுவலில் ஈடுபடுகிற ஆசாரியன் மரித்த சடலங்கள் கிட்டே போக கூடாது. அப்படி போனால் என்ன ஆயிடுவார்? அவர் தீட்டுப்பட்டு போய்விடுவார். அதனால் ஆரோனின் குடும்பம் தேர்வு செய்யப்பட்டது. மோசேயின் சகோதரனாகிய ஆரோனுடைய குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெப்ரசன்ட் காட் பிஃபோர் பீப்புள். உன்னை காண்கிறவன் என்னை காண்கிறான், நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் a ஸ்பெஷல் கால். இன்றைக்கி இந்த அதிகாரத்தை படிக்கும்போது நமக்கு கூட தோணுது, நம்ம உலகத்தில் வேலை செய்வோம், வெளியில் மக்களை பார்ப்போம், வருவோம், போவோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவன் என்னோடு கூட சக மனிதனாக இருந்தாலும் இவன் யாரோ உன்னதமான தேவனாமே, அவரால் அழைக்கப்பட்டவன் என்கிற ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். We may be in the same place, same room, but shouldn't be defiled. அதே ரூமில் இருக்கலாம், அதே அறையில் இருக்கலாம், அதே வீட்டில் இருக்கலாம், அதே இடத்துல இருக்கலாம், நீ தீட்டுப்படல் ஆகாது என்று சொன்னார். ஆமேன். ஆசாரியர்கள் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அவங்க வீட்டுக்கு போவதை கூட பார்த்து தான் போகணும். செரிமோனியெல்லாம் அன்க்ளீன் பண்ணுகிற அந்த இடத்துல போனால் நம்ம தீட்டுப்படுவோம் என்றால் அவர்கள் போக கூடாது. ஆனால் பேகனிஸ்டிக் ரிலிஜன்ஸ் அருகிலே உள்ள, அவர்கள் அருகாமையில் உள்ள பல
பல ஜாதி மக்கள், பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள், ஏத்தியர்கள், எபூசியர்கள், கானானியர்கள், கிர்காசியர்கள், எமோரியர்கள் என்றெல்லாம் இருக்கிற இந்த மக்கள் அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய ப்ரீஸ், அவங்களுடைய ஆசாரியர்களோடு கூட நெருங்கின சம்பந்தம் அவர்களுக்கு இருக்கலாம். டெத் கல்ஸ்ன்னு கூட இருக்குது. மரணத்துக்கு கூட செத்துப்போன மனுஷங்கிட்ட தான் இந்த பூஜைகள் யாகங்கள் நடத்த வேண்டும் என்கிற நிலைகள் எல்லாம் அன்றைக்கு கல்ச்சர் இருக்கும். ஆனால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டவன், யூ கேன் நாட் டச். அப்போ எப்படிங்க ஐயா நெருங்கின மக்கள் இறந்து போனால் அங்கே பாருங்கள் சொல்லியிருக்கா பாருங்கள், தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியுமாக தன் சகோதரியாக தனக்கு நெருங்கின இனமானவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். அப்படி தாய், தகப்பன், சகோதரன், திருமணமாகாத சகோதரி என்றெல்லாம் இருந்தால் என்ன பண்ணலாமா? போய் தீட்டுப்படலாம். ஆண்டவர் அதுலேயும் என்ன பண்ணுறாரு? கிரேஸ் கொடுக்குறாரு. பட் அதர்வைஸ் யூ ஆர் மைன், யூ பிலாங் டு மீ, யூ ஷுட் ஃபாலோ மீ. ஆமென். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இப்படி ஒரு விஷயம் ஆசாரிய வகுப்பில் பிறந்த, லேவியர்களில் பிறந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு நடந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எசேக்கியேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அவருடைய மனைவி இறந்து போயிடுவாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பற்றி, அவங்க ஒய்ஃப் பற்றி லைட்டாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் கூட அவர் மௌனமாய் அந்த துக்கத்தை கொண்டாடினார் என்று போடப்பட்டு இருக்குது. இட்ஸ் நாட் ஷோன். பேகன் கல்ச்சர், புறஜாதி ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? உடம்பை கீறிப்பாங்களாம், அழுவாங்களாம், அந்த பணத்து மேலே புரண்டு அழுவாங்களாம், தன்னை மிகவும் வாயப்படுத்தி கொள்வாங்களாம். அந்த கொஞ்ச நாள் மொட்டை அடித்து முடியெல்லாம் செவரன் பண்ணி அந்த வீடே ஒரு போல இருக்குமாம். அதை நீ செய்யக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி டன் இன் சைலண்ட். மார்னிங் MOURNING, புலம்புகிறது, மௌனமாய் இருக்க வேண்டும் என்று ஆசாரியனுக்கு ஒரு கண்ட்ரோல் கொடுத்தார். அவங்களுக்கு மனசு இல்லையா? அவங்களுக்கு கஷ்டம் இல்லையா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறக்க மாட்டாங்களா? அவங்க கூட இருக்கிற நெருங்கிய நண்பர்கள் இறக்க மாட்டாங்களா? சொந்தக்காரங்க இறக்க மாட்டாங்களா? வேண்டியப்பட்ட மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் இறக்க மாட்டாங்களா? ஆனாலும் அவங்க போக கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை. ஃபாலோ பண்ணாங்களா? பண்ணாரே. ஆரோன் ஃபாலோ பண்ணாரே. அல்லேலூயா. ஏனென்றால் தீட்டுப்படுவாங்க, அவங்களுடைய ஊழியம் பாதிக்கப்படும். இந்த 5ஆம் வசனத்தில் இந்த பேகன் கல்ச்சரை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறார். நீ வசிக்கிற இந்த அருகிலே இத்தனை ஜாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் செய்வது போல செய்யக்கூடாது. அந்த அருகிலே வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்களாம்? அவர்கள் தங்கள் தலைகளை மொட்டை அடிக்காமலும், தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும், தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக. அப்போனா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஏத்தியரில், எபூசியரில், கானானியர்களில் பல ஜாதிகள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? என்னாகுமா? மரணம் அடைந்தால் தலையை மொட்டை அடிப்பாங்க. ஆனால் ஆரோன் நீ செய்ய கூடாது. ஆசாரியர்கள் யாரும் செய்ய கூடாது. தங்கள் தாடியின் ஓரங்களை என்ன பண்ணுவாங்களா? சிரைத்து போடுவாங்களா? நீ செய்ய கூடாது. தங்கள் தேகத்தை கீறி கொள்வாங்களா? நீ என்ன பண்ணக்கூடாது? கீறி கொள்ள கூடாது. இறந்தவங்களுக்காக நான் ஒரு சொட்டு ரத்தத்தை விடுறேன் என்று சொல்லி தன் உடம்பை கீறி என்ன பண்ணுவாங்க? ரத்தத்தை விடுவாங்களா? அதை நீ செய்ய கூடாது. There is different law for burial and mourning in Israel. There is different law for mourning and burial in the paganistic culture. Number 1, தலையில் உள்ள முடியை மொட்டை அடித்துக் கொள்வார்கள். It is an intentional shaving. என் தலையை நான் மொட்டை அடிப்பேன் இந்த இறந்தவனுக்காக. ஏங்க நீங்கள் மொட்டை அடிக்கிறீங்க? இறந்தவருக்காக நான் விரதம் இருக்கிறேன், இறந்தவருக்காக துக்கம் கொண்டாடுறேன், அதனால் தாடியை சிரைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இட் இஸ் த ஜெனரல் கஸ்டம். உலகம் முழுவதும் இருக்கலாம். ஆனால் ஆரோனை நீ அதை செய்ய கூடாது. அது மட்டும் இல்லை, தாடியை சிரைத்துக் கொள்வாங்களாம், தங்களுடைய சரீரங்களை கீறி கொள்வார்களாம். ஆமென். இறந்து போன ஒரு மனிதனை அந்த மனிதனுக்கு முன்பதாக அந்த சடங்கில் தன்னோட ரத்தத்தை விடுறாங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனுஷ ரத்தம் எங்கே வெளியே வருதோ சம்திங் ஸ்பிரிச்சுவல் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வரும். ஆண்டவர் அங்கே வருவார், என்னது இதுன்னு கேட்பார். தெரியாமல் அடிப்படுறதில்ல. ஒருத்தன் தன்னை கீறிட்டு ரத்தத்தை வெளியே விடுறான்னா ஆண்டவர் வருவார். சாத்தானாங்க வருவான். ஆமென். சாத்தானாங்க வருவான். அந்த வேர்டும் புரிஞ்சுங்க. சாத்தான் அங்கே வந்ததுனால தான் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா நிற்கிறார் கர்மேல் மலை மேலே. உங்களுக்கு தெரியும்ல, அவர் சொன்னார், பாகால் தெய்வமானால் அவன் வழியில் இஸ்ரவேல் போகட்டும், கர்த்தரே தெய்வமானால் கர்த்தர் வழியில் வரட்டும்னு ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டிருப்பார். நமக்கு தெரியும்ல. கொடுக்கும்போது அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வந்திருப்பாங்க. அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? எல்லா மேல தாளங்களை அடித்து கூப்பிடுவாங்க. வரலன்னும் போது தங்கள் சரீரங்களை கீறி கொண்டு ரத்தங்களை சிந்துவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த சாப்டர் நீங்கள் படிச்சிங்கன்னா 18ஆம் அதிகாரத்தில். ஆனால் பாகால் என்ன பண்ண மாட்டான்? வர மாட்டான். அந்த முறை வர மாட்டான். டெய்லி வரல, அன்னைக்கு வரல. ஏன்னா யார் வரப்போகிறாரு? ஆண்டவர் வரப்போகிறார்.
ஏன்னா அங்கே நின்றுக்கிறது யார்? எலியா தீர்க்கதரிசி. சாத்தானுக்கு தெரியும் யார் நிற்கிறா, யார் கூட யார் நிற்கிறான்னு. ஆனால் பாகால் வரல. 450 பேரும் தங்கள் சரீரங்களை கீறிக்கொண்டு ரத்தத்தை சிந்தினார்கள். ஆனாலும் சாத்தான் வரவில்லை. ஏன் கீறிக்கிறாங்க? தட் இஸ் தர் ப்ராக்டிஸ். அவங்க சாமிக்கு யார் ரத்தத்தை கொடுக்கணும்? தான் ரத்தத்தை கொடுக்கணும், தன்னோட ரத்தம் சிந்தணும். அப்போ வந்துடும் அந்த பாகால். ஆனால் அன்று வரவில்லை. ஆரோன், உன் ரத்தம் எந்த இடத்திலும் சிந்தப்படக்கூடாது, அது தீட்டு தான் படுத்தும். என் மகனுடைய ரத்தம் மட்டும்தான் உங்கள் அனைவரையும் பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. நம் ரத்தம் நம்மை தீட்டுப்படுத்துதுன்னா ஏற்றுப்பீங்களா? நான் வாழற, என்னை வாழ வைக்கிற என் ரத்தமாயா என்னை தீட்டுப்படுத்தும்? ஆமாம், நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்கன்னா கூட அது உங்களை தீட்டுப்படுத்தும். இயேசுவின் ரத்தம் மட்டுமே மனிதர்களை சுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. டோன்ட் கட் யுவர் செல்ஃப் டு இம்ப்ரெஸ் ஃபால்ஸ் காட்ஸ். இந்த ரத்தம் சிந்தினா, இந்த மந்திரவாதி ரத்தம் சிந்தினார்னா, ஏதோ ரத்தம் சிந்தினா நரபலி கொடுத்தா அங்கே சாமி வருது என்று சொல்லுகிறதெல்லாம் ஃபால்ஸ் காட்ஸ் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கானான்ல இந்த பிராக்டிஸ்க்கான, இஸ்ரவேல்ல இதில் இந்த பிராக்டிஸ் இருக்க கூடாது என்று சொன்னார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? அல்லேலூயா, ஆமென். திருமணத்துக்கு ஆசாரியர்கள் யாரை திருமணம் செய்து கொள்ளலாம், யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதினால் அவருடைய திருமண பந்தம் பரிசுத்தத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. The marriage practices of priests, since they are holy to their God, அவர்கள் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருப்பதினால் அவர் பேரை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. To dishonor to God, ஆண்டவருடைய பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் கொண்டு வருகிற காணிக்கைகளை எடுத்து கர்த்தருக்கு படைக்கிற அவர்கள் தேவனோடு சம்பந்தம் கலக்கிறவர்களாக இருக்கிறார்கள். They have fellowship with God. Israel's God has fellowship with his people through his priests. இஸ்ரவேலின் தேவன் தன் மக்களோடு கூட தொடர்பு வைக்கிற வழி எது தெரியுமா? ஆசாரியன் வாயிலாக. அந்த ஆசாரியன் தீட்டுப்பட்டிருந்தால், அந்த ஆசாரனுடைய சரீரம் தீட்டுப்பட்டிருந்தால், அந்த ஆசாரனுடைய திருமண பந்தம் தீட்டுப்பட்டிருந்தால் எப்படி என்பதை தான் ஆண்டவர் இதில் கேட்டு சொன்னார். நீ யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீ எவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்பர் 1, விர்ஜின், திருமணம் ஆகாத, பிறர் முகம் பாராத ஒரு பெண்ணை தான் ஆசாரியன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர்களை ஆசாரியன் திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஏற்கனவே திருமணம் செய்து கணவனால் இழக்கப்பட்ட, கணவனை இழந்த விதவைகளை திருமணம் செய்ய கூடாது. ஆசாரியன் கர்த்தருடைய அப்பத்தை செலுத்துகிறபடியால் அவன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். கற்புள்ள வேலை தான் அவன் திருமணம் செய்ய வேண்டும். தகாத பந்தத்தில் இருக்கிற பெண்ணை அவன் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அவன் வீட்டில் இருக்கிற எந்த பெண்ணும் பாவத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி அவனுடைய குடும்பத்தில் உள்ள யாராயிலும், 9ஆம் வசனத்தின்படி ஆசாரனுடைய குமாரத்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அப்பேற்பட்ட பாவம் செய்தார்கள் என்றால் தகப்பன் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறபடியால் ஒன்று அந்த பெண் மரிக்க வேண்டும், இல்லை என்றால் ஆசாரியன் தன் பணியை விட்டு போக வேண்டும். அவங்க ஃபேமிலியில் யாராவது தப்பாக நடக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒன்று அந்த நடக்கிறவங்களை என்ன பண்ணணும், கொன்றுணும், இல்லை இவர் டியூட்டியை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டும். இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம். பிகாஸ் ஷீ ப்ரொஃபைன்ட் ஹர் ஃபாதர். அந்த குடும்பத்தில் இப்பேற்பட்டது நடந்ததினால் அந்த தகப்பன் அவமானப்படுகிறான். அவன் அவமானப்படுகிறதுனால் ஆண்டவர் அவமானப்படுகிறார். அதனால் அந்த பணி அவனை விட்டு போய்விடும். ஹல்லேலூயா. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ரோஹிபிஷன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் சொன்னார். யுவர் வே ஆஃப் லிவிங் இன் த கம்யூனிட்டி should be pure and holy. The covenant with God is seen in the community. நீ ஆண்டவரோடு கூட நெருங்கிய சம்பந்தம் வைத்திருக்கிறது இந்த சமுதாயம் காண்கிறது. அந்த சமுதாயம் புரிந்து கொள்கிறது. இந்த சமுதாயத்தில் அது தெரிந்து கொள்ளப்படும். ஆகையினால் யுவர் ஹவுஸ் ஹோல்ட், உன்னுடைய குடும்பத்திலே நல்நடத்தை இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீ என் பணியை விட்டு போ என்று கர்த்தர் ஒரு சட்டத்தை அந்த ஆசாரியர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆசாரியனுடையது. இதை தான் நம்ம படித்தோம், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம படிக்க போகிறது நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வரும். இந்த செகண்ட் பார்ட் எதை சொல்ல போகிறதுன்னா, இந்த ஹை ப்ரீஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு தலைமுறையில் ஈஸி ஆரோன், அடுத்த தலைமுறை ஈஸி எலியேசர், அடுத்த தலைமுறை ஈஸி. ஒரு 10 தலைமுறை தலைவிட்ட பிறகு நிறைய ஆசாரோடைய பிள்ளைகள் இருக்காங்க, ஆரோனுடைய வாரிசுகளே நிறைய இருக்காங்க. ஹவு டு செலக்ட், இதை நாம் படிக்க போகிறோம். 10லேருந்து 15 வரைக்கும் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொறுப்புகளை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ இவன் படிக்கிறது ஹை ப்ரீஸ்ட் பற்றி. இந்த ஹை ப்ரீஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்களா, அவருக்கும் ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது. நம்ம
லேவியர் ஆகமத்தில் வேறு சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது அதை பற்றி நம்ம படிச்சுக்கோம். அவருக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் இருக்குது, தலையில் டர்பன் இருக்குது. அந்த டர்பன் இருக்கு இல்லையா, அவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. அவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதன் தலையில் உள்ள அந்த டர்பனை கூட எடுக்கக்கூடாதான், தன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்க கூடாதான். வருத்தத்தில், கோபத்தில், பயத்தில், கவலையில் ட்ரெஸ்ஸை கிழித்து கொள்ள கூடாது. பிரேதம் இருக்கிற இடத்துல போகக்கூடாது. இந்த ஹை பிரீஸ்ட், இந்த பிரதான ஆசாரியன் தன் தாய்க்காக தகப்பனுக்காக கூட துக்கம் கொண்டாடக்கூடாதான். அல்லையா? ஆரோன் கண் முன்னாடி அவனுடைய 2 மகன்கள் மறிக்கிறாங்க. மோசே சொன்னார், ஆரோன் தள்ளி நில்லு அப்படின்னார். தள்ளி நின்ட்டார். ஆரோன் அந்த பிள்ளைங்கிட்ட கூட போல அழவும், அதில் அப்படியே கல் மாதிரி நின்னார். நாதாபும் அபியும் இறக்கும்போது. ஆமாம், எலியேசரை கூப்பிடுனா 3வது பையன், அவன் தலை மேலே டர்பனை வை, அவன் ஊழியம் பண்ணுவான். ரொம்ப ஒரு கஷ்டமான எமோஷன்லெஸ் ஒரு பீயிங்கான் நம்ம கேட்போம். அப்படி தான் இருக்கணும். தாய்க்கும் தந்தைக்கும் கூட தீட்டுப்படாது. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நீ வெளியே போட, யூ கேனாட் கோ அவுட் சைட். என் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பாயாக, தேவனுடைய அபிஷேகம் இன்னும் கிரீடமும் தலையின் மேல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இது யார்? பிரதான ஆசாரியனுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சது ஆசாரியர்களுக்கு, இது பிரதான ஆசாரியன். இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. கன்னிகை இருக்கிற பெண்ணை தான் அவன் விவாகம் செய்ய வேண்டும். அவனும் அதே விஷயங்கள் தான். திருமணம் யாரை செய்ய வேண்டும், யாரை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், விதவையானவளை, கற்பு குலைந்தவளை, வேசியானவளை விவாகம் பண்ண கூடாது. தன் ஜனங்களுக்குள்ளே ஒரு கன்னிகை விவாகம் பண்ண வேண்டும். ஆரோனுடைய ஃபேமிலியிலே எடுக்க வேண்டும். அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காமல் இருப்பானாக. நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல் என்றார். ஸோ he is sanctified, இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று பிரதான ஆசாரியன். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த இடத்துல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஒரு வேலைக்கு போகிறோன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க தானே. உடம்பு ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் ஃபெயில் ஆனால் வேலை கிடைக்காது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பாருங்கள், 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. எனி பிளேமிஷ் எதுவாக இருந்தாலும், எந்த பிளேம்லெஸ், எந்த பிரச்சனை, எந்த குறை இருந்தாலும் என் ஆலயத்துக்கு வந்து ஊழியம் செய்யக்கூடாது. அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது என்று சில அவசியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆமேன். 18, 19, 20 அணுகலாகாது. ஆமேன். 21ஆம் வசனத்தில் சொன்னார், ஆசாரனாகிய ஆரோனின் சந்ததியாரில் அங்கவீனம் உள்ள ஒருவனும் கர்த்தருடைய தகன பலிகளை செலுத்தலாகாது. அவன் அங்கவீனம் உள்ளவன் ஆனபடியால் அவன் தேவனுடைய அப்பத்தை செலுத்த சேரலாகாது. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், அது ஐ சைட்டாக இருந்தாலும், அது இயர்ஸாக இருந்தாலும், அது மவுத்தாக இருந்தாலும், அது கை கால்களில் அங்கவீனங்கள் இருந்தாலும் நீ செய்ய வரக்கூடாது. அது அடுத்த ஆளுக்கு போயிடும். பொசிஷனில் அவங்க இருந்தால் கூட, அவங்க தான் ஹெட்டு, அவங்க தான் கரெக்டாக வழியில் வந்திருக்காங்கன்னா கூட அவங்க செய்யக்கூடாது. தேவனுடைய மகா பரிசுத்தமானவைகளை, மற்ற பரிசுத்தமானவைகளை புசிக்கலாம், ஆனால் அந்த ஊழியத்துக்கு வரக்கூடாது. ஆமேன். என் பரிசுத்த குலைச்சல் ஆக்காது, திரைக்குள்ளே போக கூடாது, சேராமல் இருப்பானாக. நான் அவர்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல். மோசே இவைகளை ஆரோனோடும் குடும்பத்தாரோடும் சொன்னான். மோசஸ் தான் லீடர். இந்த ஊழியத்தை யார் கையில் தரப்போகிறாரு? ஆரோன் கையில் கொடுக்க போகிறார். இனிமேல் மோசையோட பிள்ளைங்க வரப்போகிறதில்ல, ஆரோனோட பிள்ளைங்க. இன்றைக்கும் மோசே தான் எழுதியிருக்காரு. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதை வாங்கிறதுக்கு ஆரோன் இல்லை, நம்ம தான் இருக்கிறோம். அல்லையா? அவங்க பிள்ளைங்களும் இல்லை. இன்றைக்கி இதை படிச்சிட்டோம். இதில் என்னென்னலாம் இன்றைக்கி பொருந்துமோ, எதெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்குறாரோ அதை செய்கிறன்ற எண்ணத்தோடு தான் நம்ம கர்த்தர் கையில் இன்றைக்கி இந்த இடத்த இருக்கணும். மோசே சொல்லிட்டாரு, அது நின்றுச்சு. கர்த்தர் சொன்னார், மோசே சொன்னார். அதை வாங்குகிற ஆரோன் எங்கே? ஆரோன் இங்கே இல்லை. யார் அந்த ஆரோன்? நீதான் மகனே அந்த ஆரோன், நீதான் மகளே அந்த ஆரோன். மோசே இவைகளை ஆரோனோடும் அவன் குமாரோடு இஸ்ரவேல் புத்திர அனைவரோடும் சொன்னான். எல்லாரும் கேட்குறாங்க, மௌனமாக கேட்குறாங்க. அன்றைக்கி நம்மளும் கேட்குறோம். இன்றையிலேருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னது நிறைவேறினதா? நிறைவேறினது. ஆரோன் செஞ்சாரா? செஞ்சார். அங்கங்கே குறை இருந்துச்சு, அந்த குறையே பெரிய குறையாச்சு. ஆரோனால் செய்ய முடியாதனால்தான் தேவன் தன் குமாரனாகி இயேசுவை அனுப்பினார். இயேசு செய்தாரா? செய்தார். ஜீசஸ் த ஹை பிரீஸ்ட், மகா பிரதான ஆசாரியனாய் இயேசு நமக்கென இருக்கிறார். நமக்கென தம்முடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கென ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் கர்த்தர் செய்து இருக்கிறார். ஆமேன். இயேசுவை பற்றின ஒரு வசனத்தை நாம் படித்து நம்முடைய ரேமாக்குள்ளே போவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபிரேயர் 7:27. இந்த மகா பிரதான ஆசாரியராய்
இயேசு எப்படி வந்து செய்தார் என்பதை படிப்போம். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். லாட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு மனுஷன் பிரதான ஆசாரியன் ஆகணும்னா முதல்ல அவன் ஆபிரகாம் வழியை பிறந்திருக்கணும். கரெக்டாக? நம்மளாம் போகுமா? நம்ம ஃபஸ்ட்டே அன்ஃபிட்டு. யார் வழியில் பிறக்கல? ஆரோன் வழியில். அந்த ஆரோன் வழியில் பிறந்திருந்தாலும் ஆபிரகாம் வழியில் பிறந்திருந்தாலும் அதில் யாக்கோபோட பிள்ளையாக பிறந்திருக்கணும். கரெக்டாக? யாக்கோபோட பிள்ளையாக பிறந்திருந்தாலும் யார் வழியில் பிறந்திருக்கணும்? லேவியனாக பிறந்திருக்கணும். லேவியனாக பிறந்திருந்தாலும் யார் குடும்பத்தில் பிறந்திருக்கணும்? ஆரோன் குடும்பத்தில் பிறந்திருக்கணும். ஆரோன் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தலைச்சம்பிள்ளையோட ட்ராவல் பண்ணிட்டு பாருங்கள், அதில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருக்கணும். அதில் தலைச்சம்பிள்ளையாக பிறந்திருந்தாலும் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். எங்கேயும் போய் ஒரு முறை கூட சாவு தொற்றுக்கூடாது. தொட்டா அன்ஃபிட் ஆயிரும். ஒன்றும் பண்ணியிருக்கக்கூடாது. திருமணம் ஆகாத ஒரு விர்ஜினை தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். ஒரு பாவமும் பண்ணியிருக்கூடாது. இந்த க்ரைட்டீரியாலாம் இருந்து எந்த அங்க வீணமும் இல்லாதபடி ஃபுல் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஃபிட்டான பிறகு தான் போக முடியும்னா மொத்த இஸ்ரவேலில் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுப்பதே கஷ்டம். அப்போ அந்த ஒரு மனுஷனே ஏதோ ஒரு குறையோடு தான் இருந்திருப்பார். அவரோட ப்ரேயர் பழிச்சிருக்காது. அதனால்தான் இயேசு வந்து தன்னை தானே பலியாக கொடுத்தார். ஒரு மாதம் மறுவற்ற பாவம் இல்லாத குறையில்லாத தேவகுமாரன் நமக்காக வந்தார், செய்து முடித்தார். இன்றைக்கி நம்ம ஆரோனுடைய பிரின்சிபல்ஸ் பற்றி படித்து அது எவ்வளோ டஃப்பு, இந்த கணக்கு எவ்வளோ கஷ்டம், இந்த வேலை எவ்வளோ கஷ்டம் என்பதை புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாங்க நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். துதிக்கிறோம் அப்பா, அம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, அம்மை துதிக்கிறோம், அம்மை ஆராதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபைக்கு நன்றி சொல்கிறோம், இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரே தரம், எங்களுக்காக அப்பா, எங்கள் பாவங்களுக்காக நீர் எவ்வளோ பாடுபட்டீர் ஆண்டவரே. நீர் எவ்வளோ நிந்தை அவமானங்கள் பட்டீர் ஆண்டவரே. ஏதோ இந்த அடிமைகளை நம்முடைய பாதவுள்ள தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்ல தேவன் அப்பா, நீர் வல்ல தேவன் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர் அப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நம்மை அர்ப்பணிக்கலாமா திருச்சபையே? உங்களில் எத்தனை பேர் நீங்கள் கர்த்தரிடம் உங்களை அர்ப்பணிக்கப் போகிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை ஆண்டவரிடம் தரப்போகிறீர்கள்? கர்த்தர் இன்றைக்கு நம்மத்தில் அசைவாடி கொண்டுகிறார். ஓரி என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்
படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா 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 சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் டாடி உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. சொல்லலாமா? உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, hallelujah. Shirabada la kadara baba baba rikadara baba baba re. திருச்சபையை இன்றைக்கு நாமே அர்ப்பணிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம எபிரேயர் நிருபத்தில் படித்தது போல நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. இயேசு தாமே பலியிட்டதினால் ஒரே தரம் செய்து முடித்தார். இன்றைக்கு ஆரோனுடைய வேலை எவ்வளோ டஃப்னு நம்ம பார்த்தோம். ஆரோன் போல ஊழியம் செய்யினா நம்ம எல்லாம் அன்ஃபிட். ஆனால் இயேசு தம் ரத்தத்தை கொடுத்து நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறார். We are here to celebrate Jesus. இன்னைக்கு லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் ஆரோனை பற்றி படித்தாலும் இயேசுவை கொண்டாடும்படி நமக்கு சொல்லுகிறது.
இயேசுவின் ரத்தத்தை கொண்டாடும்படி நமக்கு சொல்லுகிறது. இயேசு செய்து முடித்த வேலையை கொண்டாடும்படி நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நற்செய்தியை பரலோகம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது. அது ஒரே தரம் அவர் செய்து முடித்தார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. நமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆரோன் தன் சொந்த பாவங்களினால் பிடிபட்டான். ஆனால் இயேசு என்னை என் சொந்த பாவங்களிலிருந்து விடுதலை செய்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தின்படிக்கு இன்றைக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு, திருப்தியோடு, தைரியத்தோடு, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு என்கிற மன தைரியத்தோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறோம். எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாத நேராக கைகளை விரித்துக் கொள்ளலாம். இவர் ரக்கா அடோனாய் வயீஷ்ம ரக்கா யாயே அடோனாய் பன்னவ் எலாக்கா விஹுன்னக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் எலாக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தத்தின் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தத்தின் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சேராவை தலையிலே போட்டுக்கொள்கிறேன். செஸ்ட்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறேன். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சை இடையிலே தரித்துக் கொள்கிறேன். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறேன். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா? இயேசுவின் இரத்த கோட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையான நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். ஆமென். அல்லேலூயா. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Salam, amen. Hallelujah, 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 hallelujah. இந்த ஜெய கோஷம் எப்பொழுதும் உங்க வீட்டிலே உண்டாயிருப்பதாக. ஷாலோம்.